ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, நொரப்பீக்கங்காய் கடையலுங்க. லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த காயோட பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு, இது வந்து இப்போ எப்படி கடையிறதுன்னு பார்த்துக்கலாங்க. ஒரு பீக்கங்காய், ஒரு பெரிய நொரப்பீக்கங்காய்க்கு நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்காங்க. இந்த சைஸில் பெருசாக இருந்தால் 2 மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலைங்க. வரமிளகா காரம் மட்டும்தான், வேறு எந்த பொடியும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. தக்காளி நல்லா வணங்கினதையும் கட் பண்ணி வச்சுருக்க காயையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சைட் பை சைடாக கொள்ளு வேக வச்சுட்டேன். சரி ஆட்டிடலான்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, வரமிளகா மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேங்க. பச்சை வெங்காயம், 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு வேக வச்சுருக்க கொள்ளையும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா கொள்ளு சட்னி ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக இது காய் வெந்ததுக்கப்புறம் ஒரு துளியோண்டு 1 இன்ச்சு புளி மட்டும் போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டா நொரப்பீங்காய் கடையல் ரெடிங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாதம், வாழைப்பூ பொரியல், நொரப்பீங்காய், கொள்ளு சட்னி. வீடியோஸ் பிடிச்சிருந்து